சென்டம் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சென்டம் மேப்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா, யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆல் இருக்கிற கரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி டைனமிக்கு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டும் கலந்து எம்சிக்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நவம்பர் 17th உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, முத் நயோமி ஏர்பேஸ், அதாவது முத் நியோமா விமானப்படை தளம் எந்த மாநில யூனிவர்சிட்டியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக். ஓகேவா, லடாக்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லடாக்ல சமீபத்தில் விமானப்படை தலைவர் லடாக்ல முத் நியோமா விமானப்படை தளத்தை C-130J விமானத்தை தரையிறக்கி திறந்து வச்சிருக்காரு. இந்த முத் நியோமா என்பது தென்கிழக்கு லடாக்ல 13,700 அடி உயரத்துல உள்ள இந்திய விமானப்படை தளமாக இது கருதப்படுது. ஓகேவா, இது என்ன, முத் நியோமா இஸ் a Indian Air Force base in South Eastern Ladakh, just 23 km from the சீனாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து வெறும் 23 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு. ஓகே, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல 4th IAF பேஸ் இன் லடாக். இது இப்போது லடாக்ல உள்ள 4வது IAF தளமாகவும் இந்தியாவில் மிக உயரமான விமான நிலையமாகவும் இது உலகத்துல 5வது உயரமான விமான நிலையத்துல இந்த இருக்கு. இது பாங்காக் தச்சோவின் தெற்கு கரைக்கு அருகில இது அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ஒரு மண் தரையிறங்கும் பகுதியாக இது இருக்கு. ஓகே, இது யார் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 2023 BRO, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதுதான் எஸ்கேப் மற்றும் பேடு, எஸ்கேப் அண்ட் பிளாஸ்மா அக்சலரேஷன் அண்ட் டைனமிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் மிஷன் இன் த இனிஷியேட்டிவ் ஆஃப் த விச் ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். இது என்ன அப்படின்னா, நேஷனல் தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் நாசா. ஓகே, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் சென்டர் மூலமா இந்த எஸ்கேப்னா எஸ்கேப் அண்ட் பிளாஸ்மா அக்சலரேஷன் ஆன் டைனமிக்ஸ் எக்ஸ்ப்ளோரர்னு இதோட பேரு. இது என்னன்னா, தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் ப்ளூ ஆர்ஜின் சமீபத்துல செவ்வாய் கிரகத்திற்கு நாசாவின் எஸ்கேபேட் பயணத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எஸ்கேபேட் செவ்வாய் கிரகத்திற்கு நாசாவுக்கு முதல் ஒருங்கிணைந்த பல விண்கல சுற்றுப்பயணத்து அறிவியல் பயணமாக இது கருதப்படுது. இது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்து செவ்வாய் கிரகத்தை கண்காணிக்கும் ப்ளூ மற்றும் கோல்டு என்ற இரட்டை ஆர்பிட்டர் இதை கொண்டுள்ளது. ஸோ ட்வின் ஆர்பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூ அண்ட் கோல்டு, மாஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். த மிஷன் இஸ் பார்ட் நாசா. இந்த பணி நாசாவின் சிம்ப்ளெக்ஸ் கிரக ஆய்வுக்கான சிறிய புதுமையான சிம்ப்ளெக்ஸ்னா ஸ்மால் இன்னோவேட்டிவ் மிஷன் ஆன் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்ப்ளெக்ஸ். ஓமன் ட்ரோனை அமெரிக்காவும் எந்த நாடும் இணைந்து உருவாக்கியுள்ளன. இந்த ஓமன் ட்ரோனை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்த ஓமன் ட்ரோனை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டிருக்கு. ஓகே, இணைந்து தயாரிச்சிருக்காங்க. அமெரிக்கா அந்த்ரில் அப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எட்ஜ் குரூப், இது ரெண்டும் சேர்ந்துதான் இதை தயாரிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் ஆண்டூரில் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட எட்ஜ் குழுமமும் இணைந்து அபுதாபில உள்ள 50,000 சதுரடி ஆராய்ச்சி மையத்துல புதிய ஓமன் ட்ரோனை உருவாக்கி வருகின்றார்கள். ஓகேவா, ஸோ இது ராணுவம் மற்றும் ராணுவம் அல்லாத பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்த இதை அனுமதியை வழங்கியிருக்காங்க. இது வந்து மாடுலர் அண்ட் அடாப்டர் போத் மிலிட்டரி அண்ட் நான் மிலிட்டரி மிஷன். ஓகே, மாரிடைம் சர்வேலன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷனு, அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ் சர்வேலன்ஸ் எல்லாமே இதுல உண்டு. உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் தொடர்ச்சியான உளவுத்துறை எல்லாமே செய்யும் இந்த ட்ரோன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைநகர் அபுதாபி. ஓகேவா, நாணயம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திராமு. ஜனாதிபதி முகமது பின் சாயித் அல் ரஹ்மான், முகமது பின் ரஷீத் அல் மக்தும். ஓகே, அப்புறம் பின்வரும் எந்த துறையில இந்தியா உலகின் 6வது பெரிய நாடாக
மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ஃபில்லிங், காப்புரிமை தாக்கல்கள் பேட்டன் உரிமையில பின்னர் எந்த துறையில இந்தியா உலகின் 6வது பெரிய நாடாக மாறி இருக்குன்னா பேட்டன் ஃபில்லிங்ல. ஓகே, காப்புரிமை தாக்கல்ல உலகின் 6வது பெரிய காப்புரிமை தாக்கல் செய்யும் நாடாக மாறி இருக்கு. மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் எடுத்துள்ள 64,000க்கும் மேற்பட்ட காப்புரிமைகள் விண்ணப்பித்து 6வது பெரிய காப்புரிமை தாக்கல் செய்யும் நாடாக இது மாறி இருக்கு. இந்திய குடியிருப்பாளர்கள் இப்போது அனைத்து காப்புரிமை தாக்கல்களிலும் கிட்டத்தட்ட 55,000 சமர்ப்பிக்கிறார்கள். ஓகேவா, காசியாபாத் பல்கலைக்கழகம் நடந்த வருடாந்திர தொழில்நுட்ப விழாவில் இந்த இன்னோடெக் 25 உரையாற்றுறதுதான் இது இந்த ஜிதேந்தர் சிங். ஓகேவா, அமைச்சர். இவர் ஏதோ ஒரு அமைச்சர்னா உலகின் யூனியன் ஜிதேந்தர் சிங் ஹைலைட்டட் 6th லார்ஜஸ்ட் பேட்டன் ஃபில்லிங் நேஷனா இந்தியாவை அறிவிச்சிருக்கிறார். ஓகே, ஆனுவல் டெக் ஃபெஸ்ட் இன்னோடெக் 25 காசியாபாத் யூனிவர்சிட்டி இதை அறிவிச்சிருக்காரு. ரேங்க் 81 டு ரேங்க் 38ல குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா முன்னேறி இருக்கு. அப்புறம் புதுதில்லியில் நடைபெற்ற 3வது இந்திய ராணுவ பாரம்பரிய விழா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் செத் அவர்கள் இதுல விருந்தினராக கலந்துகிட்டாரு. ஓகேவா, எதுல அப்படின்னா புதுதில்லியில் நடைபெற்ற 3வது இந்திய ராணுவ பாரம்பரிய விழா, இதுல 3rd இந்தியன் மிலிட்டரி ஹெரிடேஜ் ஃபெஸ்டிவல் ரக்ஷ ராஜ்ய மந்திரி சஞ்சய் செத் இதுல சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாரு. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. எய்ம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் இன் டிஃபென்ஸ். ஸோ இதுதான் 3வது இந்திய ராணுவ பாரம்பரிய விழா எங்க நடக்குது அப்படின்னா முக்கியத்துவம் அளிக்கிறது ராக்ஷ ராஜ்ய மந்திரி சஞ்சய் சேத் தலைமையிலான விருந்து கலந்து கொண்டாரு. ஸோ பாதுகாப்பில் தன்னம்பிக்கை மற்றும் புதுமைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இது வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் இராணுவ மரபுகளை பாதுகாப்பதன் அவசியத்தை அமைச்சர் எடுத்திருக்கிறார். அப்புறம் 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்களை வென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல 243ல 202 இடங்களை வென்றிருக்கு. 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ எத்தனை இடங்களை வென்றிருக்குன்னா 202 இடங்கள்ல வென்றிருக்கு 241ல. அதுக்கப்புறம் 25 35 எம்ஜிபி 6 அதர்ஸ். ஓகேவா, நவம்பர் 14 பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி அடைஞ்சிருக்கு. 247 உறுப்பினர்கள் கொண்ட சபையில மொத்தம் 202 இடங்களை வென்றது என்டிஏ. பாஜக 89 இடங்களை பெற்று மிகப்பெரிய கட்சியாக அங்க உருவெடுத்திருக்கு. முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தலைமையிலான ஜேடியு 85 இடங்களை வென்றிருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் 19 இடங்களையும் வென்றிருக்காங்க. ஓகே, அப்புறம் எளிதாக பிராந்திய பயணத்திற்காக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா ஒன் ஸ்டாப் டிராவல் சிஸ்டம். ஒரு நிறுத்த பயண அமைப்பு ஒன் ஸ்டாப் டிராவல் சிஸ்டம். ஒன் ஸ்டாப் பயண அமைப்பு ஆலன் மார்க் ஒன் ஸ்டாப் பயண அமைப்பு உறுப்பு நாடுகளுக்கு இடையான இயக்கத்தை எளிதாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலால் இது அங்கீகரிக்கப்பட்டது. டிசம்பர் 2025 பைலட் கட்டத்திற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. குவைத் நடைபெற்ற ஐசிசி உள்துறை அமைச்சர் 42வது கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வளைகுடா குடிமக்கள் அனைத்து பயண சோதனைகளையும் இதுல ஒருங்கிணைத்தது தான் ஒன் ஸ்டாப் டிராவல் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது கொஸ்டின். நவம்பர் 14 அன்று ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் 30வது சிஐ கூட்டாண்மை உச்சி மாநாடு 2025 யாரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். நவம்பர் 14 ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்துல 30வது சிஐ கூட்டமைப்பு சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில நடந்திருக்கு. ஓகேவா, யாருன்னா அந்த நவம்பர் 14 பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்துல இது நடத்தியிருக்காரு. ஸோ நவம்பர் 14 அன்று ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துல 30வது சிஐ கூட்டாண்மை உச்சி மாநாடு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் ஆதரவுடன் இந்த கூட்டாண்மை 2 நாள் நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஓகே, நாட்டின் வலுவான பொருளாதார வளர்ச்சி நம்பிக்கை தொடங்கி நிர்வாண சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் விரிவாக டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இதுல வளர்ந்திருக்கு.
அடுத்த கொஸ்டின் 9வது பிஎம் மோடி அட்ரஸ் இன் கோயம்புத்தூர் தமிழ்நாடு நவம்பர் 19. ஓகேவா, நவம்பர் 19 அன்னைக்கு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் பிரதமர் மோடி உச்சி மாநாடு இந்த எந்த உச்சி மாநாட்டில் உரையாடுறாருன்னா சவுத் இந்தியன் நேச்சுரல் ஃபார்மிங் சமிட், தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாட்டில் அவரு தன்னோட உரையை ஆற்றுறாரு. தென்னிந்தியாவில் இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு நவம்பர் 19 எங்கன்னா கோயம்புத்தூர்ல நடக்குது. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் வருகை இருக்கிறாரு. ஸோ தென் மாநிலங்களை சேர்ந்த 50 இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடலும் செய்ய போறாரு. ஸோ விவசாய நடைமுறைகள் பரவலாக ஏற்றுக்கொள்வதை இதுல ஊக்குவிக்கிறதா இந்த சமிட்டு. விவசாயத்துக்காக நடக்கிற சமிட்டுக்கு அவரு கலந்துருக்கிறார். எந்த மாநிலத்தில் பன்னா வைரம் புவிசார் குறியீட்டை பெற்றது? பன்னா வைரம் அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேவா, மத்திய பிரதேசம் பன்னா வைரம். பன்னா டைமண்ட் ரிசீவ் த ஜிஐ டேக். ஸோ த ப்ரீசியஸ் ஜெம்ஸ்டோன் இதுதான். மத்திய பிரதேசம் விலை மதிப்பெற்ற ரத்தினக்கல் நிலமான பன்னா அதன் வைரச் சுரங்கங்களுக்காக நாடு முழுவதும் மற்றும் பிரபலமாக இருக்கு. வெட்டி எடுக்கப்பட்ட வைரங்கள் இப்போது சிறப்பு வாய்ந்ததாக, அது மட்டும் இல்லாம இங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரங்கள் ஜிஐ டேகாவும் மாறி இருக்கு. பன்னா வைரம் 2025க்கான சர்வதேச மாணவர் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்குதான் 17 நவம்பர் 17 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஸோ இது 2025 நவம்பர் 14 தேதியிலிருந்து கொண்டாடுறாங்க. இது எப்போ இந்த டே அப்சர்வ்டு த ஹானர் ஸ்டூடெண்ட் எதை ரிமெம்பர் பண்றதுக்காக அப்படின்னா நவம்பர் 17 1939 நாசி ஃபோர்ஸஸ் கிராக் டவுன். ஸோ சர்வதேச மாணவர் தினம் 2025 நவம்பர் 17 கொண்டாடப்படுது. மாணவர்களின் உரிமைகளை மதிக்கவும் நவம்பர் 17 1939 பிரகாவில் நாஜி படைகள் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நிகழ்வை நினைவு கூறுவதற்காக தான் இது. மாணவர்கள் உரிமைகள், உலகளாவிய ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை மாற்றத்தை ஊக்குவிப்பதில் இந்த சர்வதேச மாணவர்கள் முக்கிய தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது. ஓகேவா, ஸோ இன்னைக்கு உண்டான உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.